கரூர் துயர சம்பவம் நடந்து 36 மணி நேரத்திற்கு பின்பு சென்னை நீலாங்கரையில உள்ள தனது வீட்டை விட்டு தாவேகா தலைவர் விஜய் வெளியே வந்திருக்காரு. கரூர்ல சனிக்கிழமை இரவு நடைபெற்ற விஜயுடைய பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி இதுவரைக்கும் 41 பேர் உயிரிழந்தாங்க. பல பேர் படுகாயத்தோட மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த துயர சம்பவம் நடந்த இரவு கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு சாலை வழியாக கார்ல சென்ற விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலமா சென்னை வந்தடைந்தாரு. விமான நிலையத்துல கூடியிருந்த செய்தியாளர்களை சந்திக்காம நீலாங்கரை வீட்டுக்கு அவர் சென்றாரு. தொண்டர்களும் மக்களும் கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியான சம்பவம் அறிந்ததும் திருச்சியிலிருந்து கரூருக்கு திரும்பாமல் சென்னை வந்தது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இதனிடையே கடந்த 36 மணி நேரமாக நீலாங்கரை வீட்டிலேயே தங்கியிருந்த விஜய் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களை மட்டும் சந்தித்து வந்தாரு. இந்த நிலையில திங்கட்கிழமை காலை நீலாங்கரை வீட்டில இருந்து வெளியே புறப்பட்ட விஜய் கரூர் செல்வதாக பரபரப்பு ஏற்பட்டது. ஆனா பட்டினம்பாக்கத்துல உள்ள தனது வீட்டுக்கு விஜய் சென்று இருக்காரு.